அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, சோமவார சிவ எந்திரம். நான் இந்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுக்கு எழுதுவதற்கு ஒரு எந்திரம் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா, புதுசாக ஒரு நோட்டு வாங்கி சோமவார எந்திர சிவ வழிபாடுன்னு அந்த நோட்டில் பேர் எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வாரம் சோமவாரம், அதாவது திங்கட்கிழமையிலையும் ஏதாவது ஒரு எந்திரம் வரைகிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அந்த எந்திரத்தை வரைஞ்சி என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுப்பேன். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தவறாமல் இதை எவர் ஒருவர் செய்கின்றீரோ, நிச்சயமாக ஈசனருளால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த முயற்சி எதுக்காக அப்படின்னா, என்னால் முடிந்த அனைத்து ஆன்மீக விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. எனவே ஆனந்தோலி டிவி அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்திர சிவ வழிபாடு செய்கிறதுனால நல்லது உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கையோடு செய்யணும், சரிங்களா? 25/5/2026 வைகாசி 11 திங்கட்கிழமை நீங்கள் நோட்டில் வரைய வேண்டிய எந்திரம் பாருங்கள், வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி எந்திரம் வரையணும். எந்திரம் வரைகிறது அப்படின்னா வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்கக்கூடாது, அமர்ந்து முழு பக்தியோடு வரையணும். இந்த வாரம் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வரையுங்க. நேரம் ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர எப்பொழுது வேணுமாலும் வரையலாம். ஒரே ஒரு முறை வரைஞ்சி அதனுடைய நடுப்பகுதியில் சந்தன குங்கும திலகமிட்டு அந்த எந்திரத்தின் நடுப்பகுதியை பார்த்துட்டு ஓம் சிவாய நம அப்படின்னு 108 முறை வாய்விட்டு சொல்லிட்டு அந்த நோட்டை எடுத்து பத்திரமா பூஜை அறையிலையோ அல்லது பீரோவில் எடுத்து வச்சிருங்க. இவ்வளவுதான். ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் நான் ஒவ்வொரு எந்திரம் கொடுப்பேன். என்னால் முடிந்த அளவுக்கு நான் இருக்கும் முறை தொடர்ந்து உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்க போகிறேன் இந்த ஆனந்தோலி டிவி யூடியூப் சேனலில். எனவே நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் ஈஸ்வருடைய தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் சிவ நினைவாகவே இந்த எந்திரத்தை நீங்கள் எழுதும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக சிவத்தன்மையுடன் மலரும். ஒரே ஒரு கட்டுப்பாடு, மாதவிலக்கு சமயத்தில் இதை எழுதக்கூடாது. அசைவ உணவு சாப்பிட்ருக்கும் போது எழுதக்கூடாது. மற்றபடி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. சுத்தமாக இருக்கும்போது மட்டும் இதை செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட திசை, ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்கும். அடுத்தடுத்த பதிவாக நான் தரேன், சரிங்களா? உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். ஆனந்தோலி டிவிங்கிற இந்த சேனல் புதிதாக உருவாகியுள்ள சேனல். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பற்றிய உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள் உங்களுக்காக செய்யறதுக்கு அது எங்களுக்குள் ஆர்வத்தை தூண்டும். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.